ஆயுத்து போயிட்டே எவ்வளவு வச்சு குடிச்சா 600 ரூபாய்க்கு வச்சு குடிச்சோம் விட்டுதான் 1200 தான் ஆளுக்கு பொருள் வாங்கிக்கலாமே. வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்வை அமைத்து எங்களை எல்லாம் இங்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய விஜய் டிவி கலக்க போது யாரு புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய, விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளனாக தமிழகத்திலே வலம் வரக்கூடிய, உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை தூரன் KR மஞ்சுநாதன் வந்திருக்காரு. ஒரு ஆம்பளை எழுப்பி விடுற லேடிஸ் போடுற பாட்டு போடுறேன். நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடி போடுறேன். நல்ல எஃபெக்ட் பண்ணுவாங்க. அந்த எஃபெக்ட் அவர் இல்லை இல்லை வாட்ஸ்அப் காலம் தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 19 ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடிய, நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய, அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மாநில அளவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய, சென்ற ஆண்டு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி கோப்பா ரவிக்குமார் அவர்கள் நீ உருப்படவே மாட்ட. நல்லாசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்ட போடுறாங்க. சொப்பன சுந்தரிக்கு பெற்றோர் யாரா போடுறது? அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தண்ணி தர மாட்டான். எப்ப போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, உள்ளா வேணுமா, எப்படி வேணாலும் கொடுக்குறான். பாண்டிச்சேரியில யார் யாரா குப்புறப்பட்டு கிடக்குறான்னு பார்த்தா தமிழ்நாட்டுல இருந்து போனவனா தான் இருக்கான். ஏன்டா படுத்துட்டேன், விலை குறைச்சு நான் அங்கேயே சாப்பிட்டு போட்டுச்சா அப்படிங்கிறான். அங்கேயே போய் நல்ல சரக்கா வாங்கி அடிக்கிறான், மானியத்தை குடிச்சுதான் நல்லா வைக்கிறான். அப்படி பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 25 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. சின்ன பொண்ணுதான் அம்மா கண்ணுக்குள்ளதான் அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி ஒரு சின்ன மாமியா முறை வேணும்னா மேக்கப் போட்டுக்கலாம். இந்த பொண்ணு சின்ன பொண்ணு தாங்கவும் பிப்ரவரியில் தான் OAP வாங்க போறேன். மேக்கப் எதுவும் நம்பாது. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் AR ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலமாக தன்னுடைய திறமையை காட்டி வாசிக்கலாம் என்று நினைத்தார். அவங்க இடம் கொடுக்கல. ஒரு தேனியில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்கார். இந்த கொரோனா காலத்துல அந்த தனியார் பள்ளியில அவருக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய பெரும் முயற்சியால திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனியில மேனேஜரா சேர்த்து விட்டாரு. ஒரு கீபோர்டு இசைக்கலைஞராக இருந்தாலும் மேனேஜராக இருந்து 1.5 ஆண்டு காலம் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில போய் பணியனுக்கு விசில் வட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க அவன் நிலைமையா. போன வாரம் தம்பி போயிருக்காங்க, ஓனர் போயிருக்காரு தோல்ல பணியனை போட்டு வச்சுக்கிட்டு, என்ன ஓனர் அங்கே வந்துட்டியாலும் அப்படி ஓடிட்டான். அப்படி ராசியான நல்ல பையன், அருமையான பையன். எங்க டீமுக்கு வந்து 6 மாசம் ஆகுது. எங்க ஓனர் வருவேன். நீங்க தெரிஞ்சுக்கோணுங்கிறத சொல்றேன், நானா சொல்றேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தம் தெரியுமில்ல தம்பி, விவசாயம் ஓனர் சிரிச்சானா முடிச்சாங்க. அது ஓட ஏற்கனவே அலைமையில் ஒரு பேச்சாளர் இருந்துச்சு, சிரிச்சான், அது போச்சு. அவ்வளவுதான். அப்படி ஒரு ராசியான ஆளு எங்களுக்கு விளம்பரிசைக்கு வந்திருக்கக்கூடியவர், தமிழகத்திலேயே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள்.
பொய்யா சொல்லுவாங்க, டாக்டர் எல்லாம் காசு வாங்குறதா சொல்றாங்க நினைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவாரு, கைதட்டல் உங்கள்கிட்ட இருந்து வருவார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கணும். தலைமை செல்வராஜ் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக கொண்டாடி பற்றி சிறப்பு செய்யப்படுகிறது. அருமை தம்பி இசைக்கலைஞர் இசை முத்துவான் தேனி உமாநாத் அவர்களுக்கு கொண்டாடி பற்றி சிறப்பு செய்யப்படுகிறது. பின்னாடி இருக்கவங்க உட்காருங்க, ஏன்னா அங்கிட்டு இருக்கவங்களுக்கு மறைக்குதான் கொஞ்சம் பட்டிமன்றம் நல்லா இருக்கும். நம்பி இருங்க, பேசுறாங்க. முன்னாடி வாங்க இடங்கள் அந்த மாதிரி செட்டு நாங்க கிடையாது, நம்பி வரலாம். தம்பி வீடியோ எடுக்கிறீங்களா, உள்ள கேசட் இருக்கா? ஏன்னா என் கல்யாணத்துல பண்ண மாதிரி பண்ணி விட்டு போயிடாது. என் கல்யாணத்துல என் அம்மா எங்க மாமனார் போய் கேட்டிருக்காரு, வீடியோ எடுக்கணும் எவ்வளவு. அப்பவே நான் 2000 ரூபாய் கேட்டிருக்கான். இந்த ஆள் கொடுக்கல, வெறும் 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கான். லைட்டு மட்டும் போடி என் மருமையின் போடணும் தெரியாது. கல்யாணத்துக்கு எல்லாம் எடுத்தது மாதிரி எடுத்தாங்க. கல்யாணம் முடிச்சு கேசட்டு கேட்டேன், உன் மாமனார் கொடுத்த 200க்கு லைட் போட்டதுக்கு சரியா வச்சு முடிஞ்சு கொடுத்துருக்கான். இது வரைக்கும் கேசட் கிடைக்காம நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு அத்தாட்சி, கல்யாணத்துக்கான அத்தாட்சி எனக்கு இல்ல. அத்தாட்சி நிறைய இருக்கு, கல்யாணத்துக்கு அத்தாட்சி இல்ல. அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவு சிக்கல் சிரமத்துல இருக்கு. ஏன்னா இந்த தைப்பூசம் முடிஞ்சு கடுமையான கூட்டம். எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் 5000 பேர் நிக்கிறான். எந்த பஸ் வந்தாலும் ஓடுறான். எங்க ஊர் பஸ்ல இருந்து திரும்பி வந்துடுறான். நான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இடம் பிடிக்க போனேன். எவனோ ஒருத்தன் 1.5 வயசு பையனை சீட்ல ஓட்டு போயிட்டான். ஐயோ யாரு பத்த பிள்ளைகள் வாட்டி திட்டு தூக்குறேன். அவன் சொன்னா நான் இடம் பிடிக்க படுத்து கிடக்கிறேன், நீ போய் அப்படின்னு. அந்த நேரம் ஒருத்தன் 2 எலுமிச்சம்பழம் தாயத்தையும் வச்சுட்டு போயிட்டான் ஒரு சீட்ல. எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டேங்கிறான். உட்கார்றான், மத்தாடி எலுமிச்சம்பழம் தாயத்துக்கு என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கான். 1/2 மணி நேரம் பஸ் லேட்டு. எவன் வச்சவனோ அவனே பாத்ரூம் போயிட்டு வந்து டப்சர் பாக்கெட்ல எடுத்து போட்டு உட்கார்ந்தான். கண்டக்டர் கேட்டா உன்னால 1/2 மணி நேரம் பஸ் லேட்னா. இவன் சொல்றான், பேசாம இல்லட்டா தகரம் வந்துச்சு, டிரைவர் சிட்டிக்கிற வச்சிருக்க வண்டி மூவ் ஆகாதான். இந்த அம்மா மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு.
அந்த அம்மா கிட்ட இடம் முடிக்க பையன் முள்ள பிள்ளையும் முள்ள துண்டும் முள்ள. அந்த அம்மா எப்படி இடம் முடிச்சுட்டு டப்புனு கொண்டையை கலட்டி சீட்டை வச்சுட்டு அது வாங்க போயிடுச்சியா. அது வழியா சீட்டு சும்மா வளர்ந்து உட்காந்தா கொண்டை ஊசி ஏற்றிச்சு பின்னாடி. ஐயோ ஐயோ ஓடுறா. அது பின்னாடி அந்த அம்மா ஓடுச்சு. என் கொண்டையை கொடு, என் கொண்டையை கொடு, நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும், என் கொண்டையை கொடு. கடைசியில் கொண்டையை தான் கொடுத்தா கொண்டை ஊசியை கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன்னா நேற்று டாக்டருக்கு ஊசி போட போனா இதை காட்டா தான் கரெக்டா போடுவாரு. நீ போ, நான் வரேன்னு வந்தான். அப்படி சிக்கலான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். தலைப்பு சம்பந்தமா நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அருமையான ஆடியோ சிஸ்டம். ஆடியோ பேர் என்ன? திருப்பதி. ஆஹா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. யார் ஆபரேட்டர்? நீங்களா? யார் வேணா 4-2 சுத்த திருப்பி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல பிரச்சனை. கல்யாணம் ஆயிடுச்சானே? ஆயிடுச்சு. ஆகி சந்தோஷமா வீட்டுக்கு ஒன்றே சந்தோஷமா இருக்குங்களா? எங்களை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலை சேர்ந்த பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கும் 2 யூடியூப் சேனல், பொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல், 2 யூடியூப் சேனலுக்கு எடுக்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுடைய பட்டிமன்றத்தை 20 பட்டிமன்றத்தை ஷூட் பண்ணியிருக்காரு. எதையுமே ரிலீஸ் பண்ணல. இன்னைக்கு எடிட்டிங் நடக்குதுன்னே சொல்றாங்கப்பா. அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. நல்ல மக்கள் சொன்னவங்க வந்து உட்காராங்க பாருங்க. 3-4 நாள் 5 பேரா வருவாங்க. லேடிஸ் வரும்போது ஒன்னொன்னா வருவாங்க, போகும்போது மொத்தமா வாங்கடி போயிருவாங்க. உங்களை மட்டும் கவனமா பாத்துக்கணும். இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா என்ன காரணம்? ஒரே காரணம் தான். அக்கா, இந்த மேடையில நம்ம இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோம். இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க, என்ன காரணம்? ஒரே காரணம் தான். அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டமேனு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம குறையாம வாங்கிட்டு போயிருந்தேன்னு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம 2 இடத்துல டீலிங் அப்படிதான் ஓடிட்டு. இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. சிறுவீடு கட்டி சீவிக்கும் ஜனங்களுள்ள நிறுத்தி கப்பம் முருகைய பாலதண்டாயிலையே ஊசி படந்த மழை, உத்துராட்ச காய்க்கு மழை, வாசி படந்த மழை, பழனி தேரோடும் மழை, மண்ண பழுந்தவளா மதுக்கரையும் செல்லாண்டி பூமி வந்து ஒதுக்கல்லு போட்டு நாடு வந்து நட்டாத்து பூச கொள்ளும் இங்க காண்டி மாதாவே நான் சிவசிவான சிவனவருந்து எல்லோ சிவபாலம் சரணமிட்டு முன்னவருந்து எல்லோ முன்பாலம் சரணமிட்டு அப்பா சரணம் ஆத்தா மகமாயி இன்னைக்கு தெண்டவாணி தாயாரே உமாமகேஸ்வரி உமயாவத்தனியே ஒரு சொல்லு வாசனியே சத்தியந்தவராத அந்த அங்காளம்மா தாயே ஆத்தா மகமாயி நீவிறந்த மலையாள எல்லையிலே உடம்பிறந்த 7 கன்னி 7 தெய்வ கன்னி சட்டேடல்லாட கன்னி அங்கே சண்டி முண்டி சாமண்டி வராகி பிரம்மி தாயி அருக்காணி அங்கடி ஆத்துல தலமுழுக இறங்கி வந்து நேர்மண குளத்துல தலமுழுக குளம் கொடி பாசம் பண்ண ஆத்தரையே ஊத்தரைச்சு ஊத்தல் தலமுழுகி எங்கதாகி இன்னைக்கு பவளத்தே பார்த்து என்னவத மூடி பாரா குழந்தை குமாரர் கோயிலே இன்னைக்கு ஓடுதம்மா வேளாயிரம் பாளையம் மண்ணிலே மலைக்கோய மக்களிடத்திலே நான் கூப்பிட்டலைக்கிறேனே உங்க 7 கன்னி உடன் பிறந்த அக்காரத்தையை கூட்டிட்டு ஓடாடி வாங்கலாமா ஈராத்துக்காரியவா இருக்கும் குடி மாறியவா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா
வந்தபடி போய் சேர வேணுமம்மா. இந்நேரம் போவிடுவதற்கும் பொதுக்கல்லு பொறுக்கு நாடு பொறுக்கு வந்த நல்லடம்பு பொறுக்காது. தாயே மகராசி வந்தபடி போய் சேரி உந்த பலம் காட்டப்பட்டு ஒய்யாரம் ஏட்டப்பட்டு ஒத்த பணம் காட்டுக்கு அந்த ஓதவனத்தாலே ஒய்யார கொட்டக்காரி வாடி அடங்க வேணுமம்மா. நல்ல ஒரு கைது கொடுப்பாங்க நம்ம சமயம் பழைய நடுவர்களை எந்த ஊர்ல போய் நம்ம சாமி அழைச்சு அம்மன் ஆடி அல்லாடி வந்தாங்கன்னா அந்த பூசையே அந்த பரிகார தெய்வங்கள் ஏற்றுக்கிட்டதான் அர்த்தம். இன்னைக்கு நீங்க பண்ண அந்த பால் பூசை எங்க அப்பா மாற கட்டாயம் பண்ணி மனசார ஏற்றுக்கிட்டா அவன் அருளால் அவள் தான் பணிந்து நடுவர்கள் நல்ல நடுவர் அருமையான நடுவர். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டேட் கிடைக்காத ஓடக்கூடிய நடுவரை கூப்பிட்டு புக் பண்ணும் போதே வேளாண்மைக்காரெல்லாம் 6 பேரையும் சொல்லாத ஊர் பொதுன்னு சொன்னாங்க. இப்பேற்பட்ட சடத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம்? கூட்டிட்டு போய் அசிம்பருப்பு
சோறு புளிச்சோறு தயிர் சோறு போட்டாங்க. அடாடாட அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வாங்கி வாங்கி பப்பு பப்புன்னு திட்டீங்களே. இந்த சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ற குழந்தை எப்படி மனசு வருது? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு. ஏதோ போட்டு நாம வாரம் முன்னாலேயே சேர் போட்டு குடிச்சிருந்தாங்களே இந்த சனங்கம். பேர் போட்ட சனங்களுக்கு ஒரு துரோகம் பண்ண நீங்க செஞ்ச பாவத்தை போக்குறங்க. காசு போனா போகுமா? இந்த ராமேஸ்வரம் போனா தொலைவா? இல்ல இந்த கோடிக்கரையில போய் 16 ஐயர் வச்சு 17 மட்டா குண்டுருட்டுனா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ணுனேன்? ஐயோ அப்பா பாட 2000 வாடி இந்த பாரி மகராசம் செஞ்ச பாவத்தை மன்னிச்சுக்கப்பா. நீங்க ஊசி வளர்ந்த இடம் ஒய்யார பேர் ஓடுமடா. இந்த மண்ணிலே இந்த பாவி செஞ்ச பாவத்துக்கு நான் உனக்கு குத்தக்காணிக்கு வைக்கிற முருகாத இப்படி காணிக்கையெல்லாம் வை. நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அந்த ஊதரை கொஞ்ச நேரம் ஊதாரி சாமி. நாங்க தான் காசு வாங்கிட்டு ஊதுறோம். ஏன் காசு கொடுத்து ஊதுற? என்ன ஊதுற மாதிரி இருந்து வீட்டுக்கு போய் ஊதிக்குங்க. 1.5 லட்சம் ரூபாய் ப்ரோக்ராம் ஒரு ஊதி எடுக்கப்படாது. அன்பு தாங்க அங்க சொன்னா கேட்குமாமா? ஏன் நடக்கிறவர்களே செஞ்ச பாவத்தை போக்கணும்னா இந்த பாலவண்டாதி கோயில்ல நீங்க போய் படிப்பறையும் படிப்படியா கல்பூரம் வச்சு கும்பிடுங்க. என்னையா பண்ணுனேன்? என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் என்ன உன்னை மாதிரி புத்தி சாதனம் இல்லாம தெரியுது. என்ன பண்ணு? ஏன் நடக்கிறவர்களே பட்டிமன்றம் பேசுற நல்ல பேச்சாளர் தான் கூட்டிட்டு. ஆமா, நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரங்களை கூட்டிட்டு வந்துருக்கீங்க. யாரா பைத்தியம்? தம்பியா? தம்பி எந்த பைத்தியம் குடிக்க கூடாதோ? 2 பேரும் படிச்சிருக்காங்க. ஆமா படிச்சு வைத்தீங்க. இந்த மாதிரி அந்த அம்மா சேலை கட்டிருக்கா. ஆமா 6 பேர் சேலை கட்டதுல இந்த அம்மா அடிச்சுன்னு சேலை கட்டிச்சு. 2 பேரும் கண்டிக்கையா இருந்தியா? ஊருக்கு ஒரு வழி தெரியுமா? மரியாதை உட்காரு. உட்காருமா. இந்த கண்டிக்கை அம்மாவை போகணும். கண்டிக்கையா உட்காருமா. ஏன்டா அப்படி கிளம்புறியா? மேலே பைத்தியம் சொல்லலாமா? அப்ப பைத்தியம் சொல்லாது என்ன பாப்பா? அவனை 12 வருஷமா தெரியும். ஐயோ எனக்கு 23 வருஷமா தெரியும். 10 வருஷமா தெரியும். எனக்கு 19 வருஷமா தெரியும். 2 பைத்தியம் இல்ல. ஆமாக்கு 2 ஒரிஜினல் பைத்தியம் இல்லப்பா. அப்புறம் 6 2 லூசு. என்னமோ இந்த காலத்துல சந்தோஷம் மனுஷன் சந்தோஷமா பொழைக்கிறான்னா இந்த காலத்துல பொழைக்கிறன்னு வேணா சொல்லுங்க. சந்தோஷமா பொழைக்கிறன்னு யாரும் சொல்லாதீங்க நடுவர்களே. ஒரு காலத்துல இருந்தது மனுஷன மனுஷன் ஒருத்தர் வந்தா கூட வீட்டுல பெரிய வந்தா மாமனாரோ மாமியாரோ ஆறு வந்தா தடாபுடான்னு எந்திரிச்சு பண்பாடு நம்ம பண்பாடு. இன்னைக்கு யாராச்சும் எந்திரிக்கிறீங்களா? மாமனார் வீட்டுக்குள்ள வார மறுபடியும் கால் மேல கால் போட்டு டிவி பாக்குறான். இவன் வந்தாராமா இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இன்ஜெக்ஷன் மறுபடியும் அந்த அம்மாய் நாய் கூட வந்து மருமகம். சரி இவரே போய் தண்ணி குடிக்காம சமையல் கூட தனிமா போறாரு. மருமகம் கேட்கிறான், ஏழுமாமோ ஏமணி தண்ணி குடிக்காம வரைக்கும்? ஆமாயோ வரையில எனக்கு ஒரு தண்ணி கொண்டு வர. இது ஒரு காலம் ஐயா. நடுவர்கள் ஒரு பெண்ணுக்கு எதுங்க அழகு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குடிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி குடிச்சு கொடாடி கொண்டு போய் ரோட்டுக்கு வந்தா எனக்கு பெத்த தாய் அந்த மகேஸ்வரி அம்மா வார மாதிரி ஒரு நல்லதா பொள்ள நாளுக்கு போறவே அந்த மமராசி மூஞ்சியை முடிச்சுட்டு போனா போற காரியம் விளங்கு. அக்கா நான் பேசுறது கூட நம்பியும் குட்டிவாள பொம்பளை மட்டும்தான் பேசுறேன். வேளாண் போல சொன்னது எல்லாருமே நல்லதையோ உங்களை நான் பேசவே இல்லை. என்ன நீ வீடு போய் சேரணும்? ஆமா நாங்களே பொண்டாடி ஒரே ஒரு குடிச்சிருக்கேன். என்ன இப்படி சொல்றீங்க? எதுக்கு வந்து அடுத்த முன்னாடி பேசி ஒரு முறை அடிதாங்க ஆளா நண்பர்களே. என் முன்னாடி சொன்ன மாமா மூஞ்சி முறை பிம்பிள்ஸா வந்துட்டு என்ன வந்துட்டுனா நான் சொன்னேன் மூஞ்சி முறை பிம்பிள்ஸா வந்துருச்சுன்னா மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருந்துச்சு. மாட்டுச்சாணி யாராவது போடுவாங்களா? நண்பர்களே மாட்டுச்சாணிகளை கிருமி நாசினி வேணும். ஆமா இந்த கொரோனா காலத்துல கொரோனா கிருமி வரக்கூடாது ஊடு முறை மாட்டுச்சாணி தான் போட்டு வளைச்சாங்க. ஆமா அப்ப மூஞ்சில பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி போகிறதுக்கு இந்த கிருமி நாசினி மாட்டுச்சாணி போடக்கூடாது. என்ன அறிவு அதெல்லாம் போடக்கூடாது. நான் போய் பேசி பண்ணா போயிரும் பக்கத்து சொன்னாங்க. பேசியில் அப்படின்னு என்னன்னு பேசினு தெரியாது. பக்கம் பேசி இல்லை. ஆனா பால்கரங்க பக்க பேசியில் எனக்கு தெரியும். என்னடி பேசியில் அப்படிங்க இதோ பாலாடை இருக்குல்ல பாலாடை. ஆமா அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சி ஒட்டி செந்த குழந்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படிக்க வச்சுக்கிறாங்க. எவ்வளவு செலவாகும் கேட்டா 4500 ரூபாய் எனக்கு நெஞ்சு வழி வந்துருக்கா. அமலாட்சி சந்தையில 4500 ஒரு வெள்ளாட்டு வாங்கி கொடுத்து வருஷம் எப்படி கொண்டு போடுவாங்க. ஆமா நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு
குட்டியே போடல. ஏங்க கிடாடு குட்டி போடலாம். கேடாயான பிடிக்கும் குட்டி போடு, பொட்டையான போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் நாடு குட்டி போடுது. அது பொட்டையான அது குட்டி போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? ஊர்ல கடை இருக்குல்ல. மூஞ்சி கழிவு ஒரு புருஷனை கட்ட போறான். நம்ம வேலை பாருன்னு சொல்லி போட்டு தோட்டம் போயிட்டாக்கா நான் போய் போட்டு வரேன். ஒரு சாமாத்தியம் மூட்டை கூட்டி சாவி எடுத்து வாங்கிட்டு போயிட்டான். உங்களுக்கு எப்படி பக்கத்துல இந்த பக்கம் போன சோமனூர், அந்த பக்கம் போன கருவத்துப்பட்டியோ, எனக்கு பக்கத்துல நம்பியூர். அங்க பியூட்டி பாடாத நாலு பொம்பளை படுத்துக்கிறான். குண்டு குண்டா கௌதமி ஆட்டவே இதுல எதையோ போட்டு அடிக்க தெரியுது. ஏதாவது ஒண்ணு கிளம்ப எனக்கு ஆசையா போய் நான் அடுத்து கொண்டாட்டி அடையாளம் தெரியாது கை பிடிச்சிருந்தா நாலு ரெண்டும் போகும். இந்த பாலம் போல கொஞ்ச நாள் படிப்பட பேசுறேன், அடுத்த கொண்டாட்டி கை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அவச்சொல். அப்படி ஒரு அவச்சொல் வாழ்க்கையில வராது. நீ பேசு. நாடுறவர்கள நாலு பொங்கலையும் ஒரே வாய் பார்த்துக்கிறாங்க. நாம ஒருத்த கிட்ட அம்மணி அம்மணி எவ்வளவு வாய் தரது. அங்கதான் மூஞ்சி ஊற மைதம்மா போய் கல்லு வெள்ளிக்காய் வச்சிருக்கிறதாச்சு. அந்த ஓனரமும் ஓரமானமும் போன் பேசிட்டு இருந்தான். நான் முள்ள கிட்ட போய் என் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே பாக்குறேன். இல்ல தப்பாங்க. அதுக்கு அவன் கேட்கற உங்க கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 13 வருஷம் ஆச்சுக்கே. பொண்டாட்டி வந்தா முடிச்சாவே கொண்டாட்டி சித்து எழுப்பிடாயா நம்ம வாங்கிட்டு போறோம்னு நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்த பாருங்க. கதவு திறந்துச்சு நடுப்புற நம்ம நாய் ஒண்ணு வளர்க்கணும் மோசம் மோசம் இருக்குல்ல அந்த பொம்பேரி நாய். அது என்ன வச்சு கரைச்சது முட்டிக்குள்ள கொண்டு தண்ணி பெற்று தாய்மார் இருக்கிறீங்க. பாராடைப்பட்ட நாய்க்கு மட்டும் இருக்குமா? அது சேர்மல ஏறி படுத்துக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு சொலுக்கு சொலுக்குன்னு இருக்குது. நக்கற நாய்க்கு படுத்துக்கிற நாய் தெரியுங்க. இவா ஏமாடா 3/4 மணி நேரம் கழிச்சுதான் ரிமூவ் பண்ண முடியுங்க. 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேட்கறாங்களே. இன்னைக்கு நாய் நக்கறதுக்கு 4500 ரூபாய் மொப்ப சப்பாத்தி கொடுத்தாங்க. அப்படி கேட்க என்ன நேரம் இந்த காலம் வாங்கிட்ட காலம். நான் வரல டவுசர் பாக்கெட்ல 1,99,500 வச்சிருக்கிறேன். எவ்வளவு? 1,99,500 மாப்பிள்ள உலகத்திலே விலையுறந்த டவுசர் போன டவுசர் தான். திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க, சரி என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். அவ்வளவுதான். நான் என்ன சொன்னேன்? நான் ஏதாவது சொன்னேன். நெசவான மக்கள் வாழக்கூடிய விவசாயிகள் நெசவாய்களை செறிவட்டா இந்த பகுதியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துக்கும் நெசவுக்கும் மற்ற செய்வோம்னு உழைச்சு வாழக்கூடிய இந்த வேளாண் பழைய மண்ணில இந்த குலத குமாரசாமி முன்னால அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன் சொல்றேன். வையே நடுவர்களே, விழா கமிட்டிக்காரர் மாதிரி நல்ல மூத்த பெருங்குடி மக்கள் நம்மளை வாழ வச்சு தெய்வங்கள் வந்திருக்கிறாங்க. எங்க அக்கா கோயில் இருக்குது, எங்க அத்தை சின்னமணி இருக்கிறா. எல்லாத்தையும் சாட்சி வச்சு இந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். சொல்ற வைக்க மாட்டேன். கௌதமி அவர்களே, அவங்க முதுக அவளையில திரும்பி பார்க்க சொல்லுங்க. 1,99,500 ரூபாய் கொடுப்பேன். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்கள திரும்பி பார்க்கணும். ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கொடு. சரி நான் திரும்பி பார்க்கிறேன். அதுக்கு அவன் புருஷன் இருக்கிறான். அதான் சொல்லி விட்டுட்டேன். நாடுவரவர்களை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுக திரும்பி பார்க்க முடியாது. சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்படி இறந்துக்காக பொம்பளைகளை சாக்கெட்ல கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேள்வி. ஏன் நடக்கிறவர்களே, முந்தாடியில கல்லு பதச்சா முன்னாளுக்கு பார்க்கல கண்ணுல, கழுத்துல கல்லு பதச்சா கண்ணாடியை பார்க்கலாம். இது கண்ணாடி வச்சாலும் தெரியாதுங்க. என்னைக்கு இந்த ரேடியேஷன் ஊரை சாக்கெட்ல கல்ல பதச்சதுங்களோ புருஷனுக்கு பூரா கிட்டியில கல்லு வச்சுக்கிறாங்க. அங்கே நீங்க எப்படி இருந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறோம். எப்படி செலவெல்லாம் வந்தா தெரியும். அதை கூட கொடுவீங்க. என்ன நம்மள கொண்டாடி சாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொகுட்டு 2 குண்டை தொகுட்டுறாங்க. எனக்கு என்ன நாடா தொகுது இடத்துக்குலாம் நாடாங்கிறேன். நீ டவுசர்ல நாடா வைக்கிற, நான் சாக்கெட்ல நாடா வைக்கிறேன். இந்த நாடா கதறடா சரியா போச்சுக்கிறானே, இது நாடா? இது காலமா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க வர வர ஒண்ணுமே தெரியாது இல்லைங்க. முன்னாடி தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தா. அதை பிரிச்சு பார்த்துட்டு
2100 ரூபாய் கூலி கேட்கிறான் மாப்பிள்ள. எத்தனை சாப்பிட்டு ஒரே ஜாக்கெட். ஏன்டான்னு கேட்டேன். சார் உங்க டீச்சர் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. நான் கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளி அன்னைக்கு நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தாண்டா. இப்ப காலையிலே ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றான் மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணும் மாப்பிள்ள. என்னாச்சு? மாத்திட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா அப்படி பண்ணேன்னு. வாஸ்து சாஸ்திரப்படி 5 நாசா கோயில வைத்தா. இது ஒரு காரணங்க. நண்பர்களே, அந்த காலத்திலே எங்க வயவெளி காலத்துல என் குலப்பெண்கள் எல்லாம் ஜாக்கெட் போட்டது இல்லையே. தலையில கம்மச்சோத்து புழுதலை வச்சு ரோட்ல போவேன். புருஷமார்கள் போட்டுட்டு ரோட்ல போன ஆம்பளைங்க ஒம்பளைங்க ஆண்கள் கையெடுத்து கும்பிட்ட காலம் எங்களுடைய வயவெளி காலங்க. இன்னைக்கு துணின்னு ஒண்ணு போடுறீங்களா? சுடிதார் ஒண்ணு போடுட்டு எனக்கு பெத்த மகராட்சி போடுது. அந்த சுடிதார் மேல இப்படி ஒரு ஓடுறாங்க. அது என்ன? அது துப்பட்டா. வந்த புதுசுல ஒன் சப்பானி இப்படித்தான் போட்டுதுவோம். காலம் செல்ல செல்ல வடக்கிறது புதுசா நடிகை எல்லாம் வந்து இறங்கினாலுங்களா. இப்ப எல்லாம் ஃபாலோவர்ஸ் யூடியூப்ல இன்ஸ்டால எல்லாம் நடிகையில தான் நலகரத்து சொல்லணும் பாக்குறேன். இந்த டபுள் சைடு போட்டதெல்லாம் அவளுங்களை பார்த்து சிங்கிள் சைடு போட்டுது. இப்போ 23 கொடுத்து 24 வந்துருச்சா. எல்லாம் கழிச்சு வீட்லயே போட்டு அவ பாட்டுக்கு போறான், அவன் பாட்டுக்கு வர்றான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ்கார ஐயா கிட்ட அவன் நீ அங்க பார்த்த, அவன் நீ இங்க பார்த்த, எனக்கு யூபிசி பண்ண கம்பளைண்ட் பண்றேன். இந்த காலத்துல நாம்பளைகளை மாத்திரம் நீ காட்டுற பாக்குறேன். தப்பா இருக்கிறது. அப்போ துணிமணி இருக்குது, வருமானம் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறதுக்காக அந்த ஆடை கலாச்சாரத்தை இந்த காலத்துல கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி வச்சிருக்கிறாங்களே. நடுவர்களே, சாக்கிட்டு போடாது இருந்த காலத்துல எந்த ஒரு ஆபாசமா தெரியலீங்க. இன்னைக்கு முழுக்க க்ளோஸ் பண்ணக்கூடிய காலத்துல அத்தனையும் ஆபாசமாக தெரிகிறது. அப்ப இந்த காலம் நல்ல காலமா? சரியான கேள்வி. நடுவர்களே, அதப்போ உங்களுக்கு நல்ல பாராவேரம் பண்றது திருப்பூர்ல குமார் நகர் ஊத்துற பாண்டிநாட்டு ஊத்துற. உண்மை சார். ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். மஞ்சுநாதன் விவசாயி மட்டுமல்ல, 16 மாடுகளை வச்சு பால் கறக்கக்கூடிய பால்காரர் தான் இந்த மஞ்சுநாதன். எந்த மேடையிலையும் நைட்டு 1 மணிக்கு மேல இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் காலையில பால் கறக்க போய் ஆகணும். அப்படித்தான் நேத்து பால் கறக்கப்போ சம்பளத்தை சேர்த்து வேணா கொடுக்கறேன். நம்மளுக்குள்ள பேசுகிறேன். நேற்று போய் மாப்பிள்ளை நங்கையெல்லாம் வந்துருக்குதுங்க. அக்காவுக்காக தான் இதை சொல்றதே. விடிய காலம் போய் 4 மணிக்கு மாப்பிள்ளை பால் கறந்துருக்காரு. பாலே பண்ணல. என்னன்னு லைட்டை போட்டு பார்த்திருக்கான். மாப்பிள்ளை பசுமாடை விட்டுட்டு களமாட்டம் ஒழிஞ்சிருக்கான். அப்படி ஒரு ராசியான ஆள். பாலுக்கு போறோம். சரி, அண்ணாடி பாட்டி பண்றாங்க. அந்த 2 பசங்களை கான்ட்ராக்ட் ஒரு லிட்டர் 5 ரூபாய் கொடுப்பேன். ஒவ்வொருத்தரும் 40 படி அளந்து கொடுப்பேன். இந்த குமார் நகர் போற கணக்கு வந்துருது. சேமிக் போற கணக்கு வாரதே இல்லை. 40 படி அளந்துட்டா இந்த கொசுப்பாங்க 39 ரூபாய் ஒரு 38 படினாலும் குடும்பம் கணக்கு 34 படி 33 படியே கொடுக்குறேன். ஒரு படி பால் 50 ரூபாய்க்கு விற்குது. டபுள் வச்சு போட்டா என்ன விளையாது? ஒரு நாள் போய் பார்க்கணும். பால் எங்க ஊத்துற பேக்கரியில் ஊற்றி டீ வாங்கி குடிக்கிறான்னு சந்தேகம். போய் பாக்குறேன். அந்த அம்மா காத்தால நாளைய கடைக்கும் பால் வண்டி கொண்டு நிறுத்துறேன். அந்த அம்மா நைட்டி போட்டு பால் வாங்க வருது. இன்னைக்கு ஆடை கலாச்சாரம் உண்டு. பெண்கள் எல்லாம் நைட்டி போடுறதுக்கு அனுமதி கொடுத்தாச்சு. அந்த நைட்டி ஓடையே அந்த நைட்டி மேல ஒரு துண்டை கண்டு இப்படி போட்ட நான் ஒப்புட்டு முதல்ல அதை முழி போகுமான்னு கேட்கிறேன். வாட்டுக்கு வந்து நைட்டில பால் வாங்குறான், சொம்ப குடிக்கிறேன். இதே பைப்பு திறந்து குடி நம்பி குடிக்கீழ மூடி நம்பி மூடி கீழே ஊத்துது பால் கீழே. பால் கீழே ஊத்துது. பால் வேணும் அன்னைக்கு மாட்டு கறந்துக்கலாம். நீ அங்க வா. அதனாலதான்
அதான் எங்க காலத்துல இது பாட்டு கொடுத்தா பூ முடிஞ்ச எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இந்த காலத்துல என்னங்கிறாங்க, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும். யாரு உங்களுக்கு கொடுக்காதே வச்சிருக்கிறா? சம்பாதிக்கிறாங்க பூரா கொடுக்குறான், தனியா வேற ஒருவங்க கொடுக்குறான். கொண்டாங்க 10 பிள்ளை குடிக்கிறீங்க. அந்த காலத்துல எங்க ஒப்படைக்கா படிப்பில்ல, எப்படி 8 புள்ள 10 பிள்ளை வந்து காப்பாற்றக்கூடிய வல்லமை இருந்தது. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் படிச்சிருக்கிறீங்க, ஆனா ஒத்த பிள்ளைக்கு மேல பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் படிக்க வைக்க முடியல, சம்பாதிக்க முடியல, சொத்து சேர்க்க முடியலங்கிறீங்க. அன்னைக்கு இதே வேளாண் பாலத்துக்குள்ள 5 ஏக்கர் பட்டைக்கார 13 பிள்ளை பெற்று 13 பேருக்கு கல்யாணம் வச்சு 13 பேருக்கு சீமந்தம் பார்த்து 13 பேத்திமார்களுக்கு சீர் சிறப்பு பண்ணானே, அன்னைக்கு எங்க கிட்ட இருந்த உழைப்பு இன்னைக்கு உங்க கிட்ட இருக்குதா? நம்ம தள்ளி காட்டி நடுவர் நீங்க தானே நடுவரவர்களே, அந்த காலத்துல பொம்பளைங்க காத்தால எழுந்து சட்டான கழுவி ஊடுவாஸ் கூட்டி பாஸ்போர்ட் கோலம் போட்டு பையன் பள்ளிக்கூடம் கட்டி புருஷன் வேலைக்கு காட்டி போட்டு 9 மணிக்கு 6 மணி வயசுக்கு ஓடுவான். 9 மணிக்கு போனான்னா பொழுது வந்து 6 மணிக்கு வந்து பழைய வேலை எல்லாம் முடிச்சாங்க. அந்த காலத்துல பொம்பளைங்க என்ன பண்றீங்க, பொழுதா ஒதுக்கி டிவி 6 மணிக்கு ஆனந்தராக, 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கையலி, 8 மணிக்கு சிங்கப்பண்ணு, 8:30 மணிக்கு வானத போல, 9 மணிக்கு ஈரியா இல்ல மாத்திட்டாங்க. 9 மணிக்கு எது ரீச்சல், 9:30 ஈரியா, 10 மணி ஏமா அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? ஐயோ, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒண்ணு நல்லா இருந்தது, இந்த 2 வந்து நல்லாவே இருக்காது. ஏமா அந்த பாக்கிய வச்சு அந்த ஊர்கட்ட போது போய் ஒரு கொண்டாட்டிக்கு 2 கொண்டாட்டி கடைக்கு சேர் பண்ணிட்டாங்க. இங்க போனாரு அதிக மொத்தலாம், அங்க போனா இப்ப மொத்தம் அந்த ராணிகளோட சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. ஜெக ஜோதியா இருக்குது. போய் கொண்டாட்டி செடி பிள்ளையா நல்ல பிள்ளை நல்லா கொஞ்சம் அப்பக்கா இருக்கிற பாரு, அந்த ஆடி பூச்சி சாப்பிடுவாங்க. அப்ப மெக்கிற வளர்த்தாங்க. அது ஒண்ணு இனியா என்னாச்சா? அது இனியா ஒழுங்கிய மாசம் ஆயிட்டான். அது என்னமோ மிஷின் வச்சு பார்த்து உறுதி ஆகி போச்சு. யாரா கேட்ட 6% அங்கீட்டான். அவன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உள்ள மாசமா இருக்கிறாங்களே மறுபடியும் கோயமாயில போச பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை நாளைக்கு பாலபுரம் கோயில் வந்தாலும் வருவான் போச பண்ற. அப்படி ஒரு அந்த யோகலட்சுமி என்னாச்சு? யோகலட்சுமியா? அது அப்படி யோகலட்சுமி யோகலட்சுமியா? அவன் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அடிக்க போனா பாண்டியன் ஸ்டோர்ஸ் முடிச்சாங்க. ராஜாராணியில போலீஸ் நினைச்சா ராஜாராணி முடிச்சாங்க. பாரதி அம்மாவில அந்த ஆட்டோ டிரைவருக்கு தங்கச்சியை நினைச்சா பாரதி அம்மா முடிச்சாங்க. இப்போ ஒன்றின்னு வரவில்லை எப்படி அவர்களே, என்னடா இப்ப டிவி சேனல் எல்லா நாடகத்தையும் சொல்றான்னு நினைக்கிறீங்களா? ஆம்பளை சொல்றோம் கேட்டுக்கோ. தமிழ்நாட்டை மாத்திரை, இந்தியாவை மாத்திரை, சாமலாபுரத்தை மாத்திரை, காரமப்பேட்டை மாத்திரை, வேலாயுத பாலத்தை மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலே மாற்றி போடுங்க. கல்யாணம் முடிச்சுட்டா உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது, ரிமோட் பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டான். பொட்டாட்டி எல்லாம் விளம்பரம் போட்டான் குர்றீனா, இப்ப பாத்ரூம் போறான், அது ரிமோட் அங்கிக்கிறேன் நீங்கிறான். எங்க கொண்டில சொல்லிட்டு போறாங்க, அது குர்ரி ரிமோட் அங்கி மாத்திடுவேன். ஆம்பளைக்கு எப்ப கிடைக்கும் டிவி ரிமோட்? ஆம்பளைக்கு எல்லாம் எப்ப தெரியுமா டிவி ரிமோட் கிடைக்கும்? நைட் 10:30 மணிக்கு எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம போட்டோம்னா அப்பதான் 2 அண்டா நிறைய மருந்து இருக்கிறாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். நீங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் மருந்து கொடுக்கிறோம். திங்கட்கிழமை சேலம் திருவிழாச்சில் இருப்போம், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமி லாட்சில் இருப்போம், புதன்கிழமை கரூர் வள்ளுவர் லாட்சில் இருப்போம். இந்த குழம்பு குறைக்கலாம் ஐயா, வாழலாமா? இதுதான் இந்த காலம். அந்த காலத்துல எதையுமே இலைமறைவா காய்மறைவா சொன்னோம். ஒரு பெண்ணுங்கிற போற்றத்தக்கவில்லையா, பெண்ணுங்கிற பாராட்டத்தக்கவில்லையா, பெண்ணுங்கிற குலசாமி கொண்டு இல்லையாங்க. அந்த பெண்ணை எப்படி வர்ணிக்கணும்? எப்படி? குங்கும சிலையேனோ, குடும்பத்து விளக்கேனோ, கோயில் விளக்கேனோ, இப்படி என்ன வாட்டு போட்டுருக்காங்க. ஒருத்த போட்டுங்க கட்டையில போனவன் ஒரு கட்டை நாட்டு கட்டினா இன்னொருத்த கிட்ட இவன் கரலா கட்டைங்க. இன்னொருத்த வந்த அவன் தொடப்பு கட்டை கொண்டு வச்சிருந்தான். 300 கோடி போட்டு படம் எடுக்கிறீங்களா மூதையை குடிச்சவங்களே, அந்த பிள்ளைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு மாறாப்பு செலவு வாங்கி கொடுக்கப்படாதா? இன்னைக்கு எதை எடுத்தாலும் ஆபாசம். அப்புறம் இளைஞர்கள் கெட்டு போறாங்க. கெட்டு
ஒரு காலத்துல அப்ப மக்கள் 2 பேரும் போய் படம் பார்த்தவங்க இன்னைக்கு ஜோடி அப்ப மக்கள் போய் படம் பார்க்கற மாதிரி ஏதாவது கதை எழுதுறியா? எல்லாம் மாப்பிள்ள நேத்து டிவில ஒரு படம் போட்டுருந்தாங்க. சரி, கொஞ்சம் அருவருப்பான சீன் வந்துச்சு. நானும் என் பையனும் பார்த்துட்டு இருந்தான். சரி, அது ஒரு மாதிரி சீன் வந்து கண்ண போடுறாங்க ஒடியாத்தி என் கண்ண முடித்தாங்க. ஏன்டா அப்படி விடுறாங்க? மோசமான காட்சிப்பா நேற்று பார்த்தேன் அப்படின்னா போதும்னா நடுவர்களே, முதல் பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு கொடுக்குறாங்களா? யாரு புருஷ பொண்டாட்டி நான் கேட்கறேன். ஒரு மனுஷன் நிம்மதியான சொல்லிருக்கோம். காக்காங்க வச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு காக்கா குருவியாட்டு வேலைக்கு போடுறோம். மத்தியானத்துக்கு வெந்ததான் விதியா ஆயிரத்தாரு திங்கிறான். ஒரு ஆம்பளைக்கு நிம்மதியான சோறு நைட்டு சோறு தான். இந்த காலத்திலே எந்த கொம்புரியாவது அந்த திருவாய்மொழி சோறு போடுறானா பக்கத்துல சோத்து போட்டதுக்கு அப்புறம் தான் கொள்ள ஆரம்பிப்பா. கொஞ்சமாவது உணர்ந்து இருப்பாரு கூத்துரு கொக்காய் படம் கட்டமா போய் தூக்கிட்டாரா அவனாசியம் கிடையாதியா. கொக்கா கட்ட கொங்கா பைக்கு வச்சா போட்டு கொடுக்குறான். திருவிழா போட்டு வர நம்பி 5 கட்டாலும் செலவு பண்ற 50 கட்டாலும் செலவு பண்ற உள்ள போட்டு வச்சிருக்க உங்களை கதை எப்படி தான் தோன்றேன்னு சொல்றேன். சோறு தொண்டையில அப்பை பிராட்டி சொல்வா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனிடம் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனிடம் கொடிது அன்பில்லாத பெண்டாட்டி அவரிடத்துல சோறு வாங்கி திங்கிறது ஆழகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னானே. ஒரு நல்ல சோறு போடுறாங்களா புருஷனுக்கு இந்த காலத்துல? நகரங்களே அன்னைக்கெல்லாம் சமூகத்தோடு எப்படி எதுக்கு மச்சாண்டா கொண்டாட்டி குழந்தா கொண்டாட்டி ஈரங்க போடுவாங்க. 4 மூளை சம்பாதிச்சு குத்தி புடச்சாச்சு. அப்பெல்லாம் ஒண்ணுல ஈரங்க போடுவாங்க. இப்ப இந்த போக்குல ஈரங்க போடுறேன். முதல் ரகை இருக்குதா வீட்டுல, ஒண்ணு இருக்குதா வீட்டுல, ஆத்தாங்கல் இருக்குதா, அம்மிக்கல் இருக்குது. எதுக்கு மஞ்ச பட்டம் போகணும்னு வச்சிருக்காங்க. அந்த வழக்கம் இல்லைன்னா அம்மிக்கல் போட்டுப்பாங்க. எல்லாம் மிஷின் வந்தாச்சு. மிக்சி, கிரைண்டரு, தோட்டம் போனேன். நம்பியூர்ல வண்டி போட்டு போக இவங்க ப்ரோக்ராம் போயிட்டு வந்துட்டு நம்மளும் பாட்டிக்கார கூப்பிட்டாரு. நம்மள ஏதாவது சாமான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு பாருங்க. அக்கா நல்லா கேட்டுக்குவா. கல்யாணம் மூச்சு பூசுலேட்டுன்னா எனக்கு ஆட்டாங்கல்ல ஆட்ட முடியாது, பாவாட்ட முடியாது. எங்க வீட்டுல எல்லாம் கிரைண்ட் இருக்கு, கிரைண்ட் வாங்கி கொடுங்கன்னா. குன்னத்தூர் லட்சுமி அவர்களுக்கு சொல்லினா ஒத்தக்கல்லு குழந்தை சும்மா ஸ்ட்ராங்கா ஹெவியா போட்டு அப்பவே எப்பா 2010லயே 7,800 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். 1.5 வருஷம் ஆச்சுனா பெரியவங்க பிறந்தேன். ஆபரேஷன் பண்ணி எடுத்துதா இந்த கண்ணு தூக்குனா ஊசி போட்ட நோக்குமாமா. இந்த ரெட்டக்கல்லு சின்னதுல வந்தது அதை வாங்கி கொடுத்தான். பட்டப்பிள்ளையும் கோயம்புத்தூர்ல 13,000 கொடுத்து வாங்கி கொடுத்தேன். அப்புறம் என்னன்னா அதை நெட்டு கழட்டி ஆட்ட முனையா இருக்குது. இப்ப இந்த டிலிட்டிங் கிரைண்டர் வந்திருக்குது 3 கண்டோட. அப்படியே சட்டியோட எடுத்து வச்சுக்கலாம். அதை வாங்கி கொடுத்தான். அதை வாங்கி கொடுத்தேன். எத்தனை 19,000 ரூபாய். அப்புறம் என்னன்னா ஒரு 5-6 மாசம் கழிச்சு அதை தூக்கி ஊத்தோடு நீர் வெட்டி பட்டி வெளியே வாயிரம் 2 பேருக்கு கணக்கு கல்லு கூட பத்த மாட்டேங்குது. 2 கிளாஸ் அரிசி போட்டு ஆட்டுனா நீ மிக்சி வந்து வாங்கி கொடுத்து பிரிச்சு மிக்சி நான் அதுலயே அரைச்சு அதுலயே சொல்றேன். அதையும் வாங்கி கொடுத்தேன். நான் வீட்டுல இருந்து போன் பண்றேன். என் கூட வீட்டுல ஏதாவது சாமான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரேன். வரைய மாவு பாக்கெட் 2 வாங்கிட்டு வரேன். எப்படி இத்தனை சாமான் வீட்டு இருக்குது அரைக்கிறவங்க ஆயிரத்துங்க. நடுவர்களே 4 பேருக்கு சோறாக்கறதுக்கு நோவுதுங்கிறிய எங்க அப்பதான் 14 பேருக்கு சோறாக்கி போட்டுப்பாளே. அப்ப அவளுக்கு வந்துருக்காளா சொல்லுங்க. ஒரு நாள் போல ஒரு நாள் சமைக்கிறாங்களா? அதே பருப்பு, அதே குக்கரு, அதே முடிச்சு, அதே தண்ணி. ஒரு நாளைக்கு புளி பாத்திரத்துல இல்லையே, ஒரு நாளைக்கு வெந்தய பாத்திரத்துல, ஒரு நாளைக்கு மஞ்சப்பொடி போடுறது, ஒரு நாளைக்கு உப்பு போடுறது. ஒரே நாளைக்கு இல்லை. நான் கேட்கறதுதான் இந்த காலத்துல கட்டு கொண்டாடி கை கட்டுப்படாத ஒரு சொத்து ஒரு உரிமை விட்டு எனக்கு ஆசை. கல்யாணம் முடிச்சு 13 வருஷம் கொடுத்து போச்சு. அவ பேசுறதே ஒரு நாளைக்கு நாள் ஓடி பக்கத்தை திருப்போம்னு ஆசை. ஆசை அளவோட ஆட்டுவாடி தலைவோட கடிக்க முடியாது. அன்னைக்கு சாம்பு இல்லாம வந்து உட்கார்ந்தேன். என்ன பிள்ளை சோறாக்கிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன்.
ரொம்ப வேலை கொடுத்து வாங்குறாளே அப்படின்ட்டு அதை பார்த்து அது எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. குழம்பாட்டமும் இருக்குது, ரசமாட்டமும் இருக்குது. நீ ரசமானு கேட்டா குழம்பும்பா, குழம்பான்னு கேட்டா ரசப்பா. சரி நீயே சொல்லுக்குள்ள எங்க போறோம் மாமா? வெள்ளை கடை இருந்ததுலோ இப்ப மணிக்கு மூட்டு வச்சிருந்தது அது மாதம் குடும்பத்துக்கு அதான் அடுத்து குழம்பு வச்சிட்டோம்னா கறி குழம்புன்னு சொன்னா. ஆனா அதுக்கு உண்டான எந்த ஒரு இதுவும் அது இல்லை. ஒரு மனநாட்டம் ஐயா. அது கொங்கு நாட்டு சமையல்ல கறி குழம்பு வச்சா சின்ன வெங்காயம், முழு கொத்தமல்லி, சீரகம் போட்டு நல்லா வறுத்து பட்டை மிளகா போட்டு பச்சரிசி போட்டு அந்த ஆட்டங்கள்ல ஆட்ட எப்படி மணக்கு தெரியல. சாது மணக்கு பல்ல பிராணி சட்டியில குழம்பு வச்சா 2 நாளைக்கு சுண்ட வச்சு திம்போம். இப்ப கறி குழம்புன்னு சொன்னா அதுல இல்லை. தூக்கி போட்டா 2 கால் தான் கிடந்துச்சு. சரி நீ நம்மளுக்கு வாசம் விதி அவ்வளவுதே அப்படின்னு எடுத்து வாயில வச்சேன். பாம்புருக்கு மேல சத்தியமா சொல்ற அந்த பாலா போனாய் உப்பு போட மறந்துட்டாங்க. நான் தப்பாவும் கேட்கல. ஏன் பாப்பா குழம்புல உப்பு போடக்கூடாதா? ஏதாவது குழம்புமா இல்லையே. நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? கேட்க மச்சம் போடுறவங்கள கேட்க மாட்டாங்களா உப்பு போடலீங்கன்னா? நானும் அப்படித்தான் கேட்டேன். இதுல அதுக்கு ஒரு வார்த்தை கேட்டாங்க, உப்பு போடலீங்கன்னா துறைக்கு தொண்டையில இறங்காதோ வரணும். ஒரு நாளைக்கு 5000 சம்பளம் வந்திருக்கும். வெடி சம்பாதிச்சு கொடுக்கறது சும்மா வீட்டுல குண்டாடி இறந்திருக்க இப்பேற்பட்ட வார்த்தைகளை எக்கச்சக்கமாக ஏறணும். நடுவரவர்களை இன்னும் நல்ல பாயிண்ட் சொல்றாங்க. இன்றைய அளவுக்கு பல குடும்பத்துல சண்டை வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொம்பளைதான் அருளாக கையும் முயல் குதிக்கிறா. ஆம்பளை நாவலும் ஒரு சோட்டா சண்டைக்கு போனா 4 பேர் பங்கு பங்காளி கேவலம் பேசுவாங்க. ஒவ்வொரு ஆம்பளை விட்டு கொடுத்து போறோம். அதனாலதான் குடும்பத்துல சட்டம் இல்லாத இருக்கு. சரி இவரா அது கத்துறா, நாமளும் அப்படி கத்தப்படாது. ஏன் பிள்ளை யார் சொல்லி கொடுத்தா? உங்க அம்மா சொல்லி கொடுத்தாலே எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. உனக்கு குழந்தைக்கு தெரியலன்னா வீட்டுக்குள்ள இருக்குது. அவங்களுக்குள்ள கோழி குழம்பு மட்டும் அவ சொல்லி கொடுக்க போறான். பார்த்து வச்சு தொலைலாம் ஏதே மனுஷனுக்கு சொல்றேன். இதெல்லாம் இல்லையா? அதுக்கு ஒரு வார்த்தை கேட்டா என்ன மாப்பிள்ள? இந்த வார்த்தை கேட்டு இந்த 6 அடி உடம்பு நடுக்கி போச்சு நடுவரவர்களே. என்ன அந்த வார்த்தை எல்லாம் நீங்க கேட்டிருந்தா தூக்கோடு தொங்கிருப்பீங்க நடுவரவர்கள். ஓ கொண்டாடி நீங்க தான் நடுவர் இருக்கிறவங்க துப்புவாங்க. காசு கொண்டு கேட்கறியா? குடும்பத்தை வாங்கி வைக்கல நடுவரவர்களை என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா? உப்பில்லாம செத்துக்கு தோழம் கூட்ட வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். வேட்டி மடிச்சு கட்டிட்டு ஒரு இன்னைக்கு ஆனதாவட்டு மஞ்சனாதான் ராஜேஸ்வரியா பாக்கலாம். கையை ஓக்கணும் பாருங்க. எங்க அப்பனை பெற்ற பெரிய மனுஷி 14 உள்ள பெற்ற அப்பதான். எத்தனை புள்ள? 14 உள்ள. உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தா? அந்த வேலையை நான் இந்த வேலையை பார்த்தேன். இந்த காலத்துல செலவில்ல 10 புள்ள 14 உள்ள பெற்றாங்க. 14 மொத்தம் பெரிய மனுஷி வாசல கொண்டு வெத்தலை இடிச்சிட்டு இருந்தான். நான் கையோடு அந்த வெத்தலை பொட்டலாம் எடுத்து வீசினா முழங்கையில் அடிக்குது. ஏன் பாட்டி அடிக்கிறீங்க? அது விட கலது 6 புள்ளி ஆர்மேட்டிக் போறேன். பிச்சு போட பிச்சு கை கை எடுத்தா கடலும் போய் குட்டுவேன். போனா 1000 இருந்தாலும் அடுத்து பத்தல அடுத்து போய் கை நீட்டு போறீங்க. ஆம்பளையா மரியாதை கை இறங்க இல்லைன்னு வெட்டி போடுவேன். எங்க அப்பதான் கட்டண கொண்டாட்டி கை நீட்டி அடிச்சா 4 பேர் என்னப்பாங்க சாமி. ஓர கடையை போட்ட ஓரவழி மேல கால வச்சு குதி சொல்றேன். உன் பாட்டி சாதா பாட்டி இல்ல, அது ஸ்பெஷல் பாட்டி. அன்னைக்கு பார்த்து கால புண்ணுங்க. ஒரு காலில் மட்டுமா புண்ணு? வெத்தலை போட்டு வாய்தான் புண்ணா போச்சு. சரி மிரட்டி விட்டுலாம். குழந்தை குமாரன் மேல ஆணியா சொல்றேன் அடிக்கல. கைய ஓடுங்க சத்தியமா அடிக்கல. வெந்துருச்சாக்கா கொண்டை அவுத்துட்டா சேலை தூக்கி சொருன்னு இப்படி போயிட்டா வாசலுக்கு வா 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 ஆயிட்டி வேட்டு கொழுது கட்ட போறாங்க. உடைக்கொடி சுடுகாட்டு வேட்டியா அது இவ வாசலுக்கு வந்தோன்னு இந்த பக்கத்து இருக்கிற பொம்பளை இருக்கிறவரை அடுத்த குடிக்க இருக்கிறவங்க 4 பேர் குட்டு 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 ஓடியாரு. எவா ராணி கௌதமி அவ கவிசி சிவகாமி 4 பேர் வந்துட்டாங்க. அவன் சொல்றா கௌதமி பாதி பையன் கையில கட்ட முறைச்சு பட்டகாம இங்க வாங்கி உள்ள மூச்சு குத்தி குத்திருப்பான். நான் குத்துன நீ பார்த்தேன்.
அதுக்கான வணக்கம் பாத்துமா மூஞ்சி குத்தி பாடுறது உள்ள முத்தி குழக்கட்டையா வீங்கி இருக்குதுங்க. இப்ப தின்னுதுன்னு வீங்கி கிடக்குறான். எனக்கு தெரியும் நான் தான் ஓனது. இப்ப கூட பரவாயில்ல அவருக்கு ராணி கூல புளிய கெடுக்க குட்டை கலப்பு ஆட்ட கெடுக்கும்பாங்க. முக்கால் அடி முத்திருப்படி 3 அடி இந்த குமார் கொண்டாடி சொல்றா அடிச்சிருப்பேன். சம்பாதிக்கிற திமிரு. ஏன் இந்த தீபாவளிக்கு நீ அப்ப வீட்டு கொடுக்குற 5000 பணம் கேட்டான். நான் இல்லைட்டேன். ஏன் நாம இருக்குது கொடுத்துருவோம். நாளைக்கு ஆப்போசிட் தண்ணி போட்டு அப்போ தண்ணி கேட்கிற பணம் கொடுத்துட்டேன். கும்பமா இத மனசுல வச்சு அட விட்டான். கூட பரவாயில்ல நடுவரவர்கள் இந்த கவசி இருக்கிறவருக்கு சுரேஷ் கொண்டாட்டி அவன் சொல்றா இருடி நைட்டி மாத்திட்டு வர உனக்கு இப்படியே விடக்கூடாது. போய் அவராசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்து இவரை தவசோடு பொம்பளை போலீஸ் விட்டு ஒப்படை கொடுக்குறா. என்ன சொன்னா தவசோடு போலீஸ் ஸ்டேஷன் போய் பொம்பளை போலீஸ் ஒப்படை கொடுக்க சொல்றா. அப்ப அவ உன்னை டவுசரோட பார்க்க ஆசைப்பட்டு நான் சொல்லல நீ தான் சொன்ன. ஆசைப்பட்டாலும் முடியாது கூப்பிட்டு கட்டாத கோபமா செய்து கோவணத்தை மட்டும் குறை சொல்லாத ஐயா. விவசாயினுடைய உடையே கோவணம் தானடா. அதனால கோடி கோடியா நம்மளுக்கு சம்பாதிக்க. நண்பர்களே இன்னைக்கு கட்டுன புருஷன் ஒருத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் உட்கார வைக்கணும்னு சொன்ன போது சரியத்தான் உங்களுக்கு என்ன சொல்லணும். ஏய் எனக்கே புருஷனுக்கு 1000 இருக்கு. நீ எனக்குள்ள கேட்கற உங்க வந்து கேட்டனா நீ உங்க வேலை பாரு. நாங்க பேசிக்கிறோம் சொல்லியிருந்தா இந்த காலத்திலே சந்தோஷப்பட்டு நான் சொல்லுவேன். அவ கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் விடுறா. இவரை குப்பம் கொடுத்து சிரிச்சு பட்டு இருக்கிறாளே. இப்ப கூட பொழைச்ச பட்ட மரத்துல தூப்பாடு தொங்குறேன். இந்த பச்சை தொங்க தோல் ஓட்டுக்கு 23 வருஷம் துவைக்கல. துண்ணும் வெளுத்துதான் கிடக்குது. விவசாயி பொழப்பும் வெளுத்தான் கிடக்குது. இன்னைக்கு விவசாயம் கெட்டு போச்சுன்னு சொல்லித்தான் தரிப்பற்றி போட்டோம். அந்த தரியும் வெளுத்துதான் கிடக்கு. என்ன வண்டி இந்த காலத்துல முன்னேறது? அந்த காலத்துல நேர்மை இருந்தது, நியாயம் இருந்தது, ஒழுக்கம் இருந்தது. இந்த காலத்துல இருக்குதா? நீங்க தறி ஓட்டுறவனுக்குமே விவசாயம் பண்றவனுக்கு யாராச்சும் கொண்டு கொடுக்குறானா? இந்த காலம் சொல்றீங்க நல்ல காலம். அருமையான பையன் 20 அடி போட்டுக்கிறேன். ஒரு கெட்ட வழக்கம் இல்ல. காத்தாலே பொழுதானே மாங்கு பாடுபடுறேன். ஒரு வீட்டுக்காரர் கேட்கிறாங்க சொத்து ஏக்கறாக்குங்க. காத்தாலை கும்புள்ள வந்து வெங்காயக்காட்டு கூடு எடுக்க போறாளா? மற்ற காட்டுல கிளம்பிட்டு போறாளா? கருப்பு காட்டு பாறைக்கு போறாளா? மிளகா காட்டு மணி கொட்டி மிளகா வரைக்கும் போறாளா? எனக்கு இந்த காலத்துல சொத்து கேட்கறீங்க. பைக்கில் ஒழுங்குமா இருக்கிறானு பாக்குறது இல்ல. சொத்து வச்சுக்கிறானா 100. அது சாதகத்தை போய் பாருங்க. முத வார்த்தையே கோடி 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 கோடி. எத்தனை கோடி? முதல்ல பவாளி போட்டு பார்த்தோம். போட்டு பார்த்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க பேச நான் தான் பேசுறது. எனக்கு தான் பொண்ணு பார்க்கறது அப்படின்னு. ஐயோ பக்கம் உங்களுக்கு தெரியுதாங்க. எனக்கு 2 பிள்ளைங்க 3 6 ஏக்கரை பூமி. உங்களுக்கு ஒரு 9 கோடி வரும், அவளுக்கு ஒரு 9 கோடி வரும். உங்களுக்கு எத்தனை கோடி வரும்னு கேட்டாரு. நான் சொன்னேன் பொண்ணு கொடுத்தீங்கன்னா 2 கோடிங்க, பொண்ணு கொடுத்தீங்கன்னா 1 கோடிங்க. அவர் புரியல. எபிசாமி இப்படி சொல்றீங்க. பொண்ணு கொடுத்தா பிறந்தோட்டு கோடி ஒன்று புகுந்தோட்டு கோடி ஒன்று 2. பொண்ணு கொடுக்கலீங்கன்னா பங்காளி கோடி கொடுத்து நடுவர்கள் இன்னைக்கு கோடிகள்ல கொண்டு பாக்குறாங்க. இன்னொன்னு சொல்றேன், அந்த காலத்துல 5 முளை வருந்தாலுமே 1 வயனா இருந்தாலும் 5 முளை சீர்சனம் செஞ்சா அந்த 5 முளையும் சேர்ந்து ஒத்த பிறந்தவனே நாம் வெத்த முள்ள மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இந்த காலத்து பொம்பளை என்ன பண்றீங்க? அத்தையடி சுத்தி போட்டு ஆணையடி கண்டாக்கி நிலாம வண்ணப்பட்டு மேகமண்ண கண்டாக்கி உட்கார்ந்து பார்க்கறாங்க. முக்காலி நகத்துல அந்தத்து பார்க்கிற கணக்கு நகத்துல 2 சீதனம் என்ற பரப்பு வட்டி நடத்துவது 14 சீதனங்க 7 நடத்துவது 2 கடா சீதனங்க அத்தனை சீசனம் நம்ம வெத்து பரப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் அவன் தகுதி தக்கனபடி அப்படின்னு எக்காதசி பண்றோம்ல. சிவமலையாண்டவன் கோயில 10 கூட வச்சு பூசையாச்சு. சாவ கிடக்கிற கிழமை கூட அத்தக்காரியில் 10 கூட எடுத்து கொடுத்துங்கள. எதுக்கு? நம்ம பெத்து போறப்ப நல்லா புழைக்கிட்டு. அதே பிறந்தப்போ இந்த காலத்துல பிறந்த பேர்ல கேஸ் போடுறான். இந்த சொத்துல எனக்கு பங்கு இல்லையா? நாங்க அப்பனுக்கு பிறக்கலையா? நீ மட்டும் தான் அப்பனுக்கு பிறந்தியா? எனக்கு சரி வாங்கி பங்கு கொடு. எத்தனை 100 கோடி வாங்கி கொடுக்கிட்டு கேட்கறேன். நான் கேட்கிறேன், இந்த காலத்துல சொத்துல பங்கு கேட்கறீங்களா? அப்ப சொத்துல மகளுக்கு பங்கு உண்டு இல்லைங்களே. அதே அப்பப்பட்ட கடன்ல மகளுக்கு பங்கு இல்லையா? யாராச்சும் ஒன்று போய் பிறந்துகிட்ட என் தம்பி நீ ஒண்ணுதான் பிறந்தையா? அப்பனுக்கு 40 லட்சம் அப்ப தனிப்பட்டு கடனா போச்சு. ஏன் நீ ஒருத்தி கட்டுற? நான் சரி அப்படித்தான் வந்து நான் பாதி கட்ட முடியும் எந்த கோபுரியாலும் சொல்றாளா?
அப்ப இந்த காலம் பணத்தின் மீதான காலம்ங்க, எங்க காலம் மனிதத்தை மதித்த காலம்ங்க. ஆகினாலே எந்த காலத்துல சந்தோஷம் இல்லைங்க, எங்க காலத்துல மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் இருந்ததுன்னு நல்லதொரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த வேளாங்கம்மாவை ஊர் பொதுமக்கள், விழா கமிட்டியினர், கோயில் தலைவர் உட்பட்ட அனைவருக்கும் மனமொழி நீங்களால் நன்றி சொல்றேனுங்க. 1000 கோயிலுக்கு உபாசம் சொல்லும் இல்லைங்க, 10,000 பேர் சோறு போட்டா சொல்லும் இல்லைங்க, ₹1 கட்டி கோயில காசு போட்டா சொல்லும் இல்லைங்க. கொண்டாடி கொப்படா என்ன சம்பாதிச்சு வச்சாங்க, நீ ஏன் சோறு போடுற, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கீங்க, நீ மட்டும் போடணுமான்னு கேப்பா. நாம ஆம்பளைக்கு இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டு போட்டு நம்மளை பெத்த தாய் தந்தைங்கிற தெய்வத்துக்கு சாக வரைக்கும் வயிறாறு சோறு போடுதுங்க. அது செட் போயிட்டா அந்த ஒத்துமையா போய் அந்த ஈம கட்டணங்களை பண்ணுங்கப்பா. உண்மையாலுமே இந்த பகுதியில் நடந்த ஒரு தாமதத்தை பத்தி சொல்றேன். கருப்ப கட்டுற அந்த தறி சங்க தலைவர் இறந்து போயிட்டாரு. முந்துன்னா மகராசன் அவர் சாபம், மைக்கானா மகராசன் அந்த ஆயா செத்தா, பொழைச்சா புருஷன் கொண்டாட்டி அப்படி பொழைக்கும். ஊர் சனமே வந்தாங்க. அப்படி வாழ்ந்தது இந்த காலத்துல அப்படி இல்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட நல்ல நெஞ்சங்களுக்கு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி, விவசாயம் பண்ற பையனுக்குமே தரையோட்ட பையனுக்குமே பொண்ணு கொடுங்க, நல்லா பாத்துக்குவேன். அவங்கிட்ட இல்லைனாலும் அடுத்த பக்கம் கூலினாலும் போயினாலும் சோறு போட்டுருவேன். படிக்கலன்னு பார்க்காதீங்க, அவங்கிட்ட பாசம் இருக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துக்கு பிள்ளைகளை கட்டி கொடுக்குறீங்க, அவங்க பூரா 500 சந்தையில ₹50 பிள்ளை விட்டு போடுவாங்க. அவங்களோட மோட்டிவேஷன் உங்ககிட்ட இருந்து பணத்தை கொடுங்கறத அதை பிள்ளை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இனிமேலாவது நம்ம தகுதிக்கு போட்டு கொடுக்காம நம்மளை விட கீழே இருக்கிறவங்க பொண்ணு கொடுங்க. அவன் நல்லபடியா நம்ம பிள்ளைய ராஜாத்தி மாதிரி பார்த்துக்க. நன்றிங்க, வணக்கம். அவங்க அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து பார்ப்போம். கை கொடுக்குவாங்க. இந்த அணியில பேசணுமா, இந்த அணியில பேசணுமாங்கிற நாங்க அங்க பேசணும், நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. வாழ்க்கையில அந்த காலத்துக்கு வயல்வெளி காலத்துக்கு வாட்ஸ்அப் காலத்துக்கு என்ன வித்தியாசம்? அன்னைக்கு வலிச்சா புள்ள, இப்ப கழிச்சா புள்ள. அப்ப பிறந்த ஊரா புள்ள, இப்ப பிறந்த ஊரா கீரி புள்ள. எனக்கு இல்ல புள்ள பிறந்த. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பெருசா வாடுன்னு கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காளமும் புள்ள ஒரு பக்காளமும் இதான் பெருசா வாடுன்னு போய் பார்த்தோம். போன மாசம் ஒரு அம்மா குழந்தை பிறந்திருக்கு பார்க்க போறேன். தாயே அலுவல, புள்ளையும் அலுவல, புருஷன் கிடந்து அழுதுட்டு கிடக்குறான். நீ ஆண்டு அலுவல ஆபரேஷனுக்கு ₹70,000 பணம் கட்டுறது நான் தான். அதை குறிச்சு விட்டுட்டா பாருங்க. தலை பிரசவம்னா அப்பங்கார பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷன்கார பணம் கட்டணுமா, 3வது பிரசவம்னா நான் கட்டுவேன், 4வது நீ கட்டு. எவ்வளவு நிம்மதி இருக்கா வாழ்க்கையில? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பொண்டாட்டிலே 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் இருக்கு. 3 வகையான பொண்டாட்டி இந்த காலத்துல. ஃபர்ஸ்ட் டைப், சாப்பாட்டை போட்டு சாம்பாரை ஊத்துவோம், செஞ்சு வாயில வைப்போம். எனக்கு உப்பு இல்ல, ஏன் உப்பு பண்ண அப்படியோ நீ போட்டு சாப்பிட மாட்டியோ கத்துவோம். இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, வாயிலே உணங்குவோம். பைபாஸ்ல லாரி போது பசி போது அடிபட்டு சாகமா வந்து இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவதான் கொஞ்சம் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, பதிலே பேச மாட்டான், இப்படி பருபரு முடிப்பான். இவதான் சோத்துல விஷத்தை வைத்திருக்கும், ஸ்லோ பாய்சன். இவனுக்கிட்டதான் கொஞ்சம் உஷாரா இருக்கும். என்னம்மா எனக்கு ஏன் கொண்டாடி வந்து தெரியும், திருப்பூர் வேலைக்கு போயிட்டாங்க, இந்த அவங்க அண்ணின்னு வாங்கிட்டா. பாட்டு அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒரு காலத்துல பாட்டு எப்படி கொடுத்தான், அன்னைக்கு கொடுத்தானே ஒரு குடும்பம் எப்படி கொடுத்தானே. நான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணேன். நான் காதலிக்கும் போது அந்த பிள்ளை பார்த்து ஒரு பாட்டு பாடின என்ன ஆசை. அன்னைக்கு காதல் படமே அப்படி இருந்துச்சு. ஒரு காலத்துல அந்த காலத்துல திரைப்படத்துக்கு எப்படி பேர் வச்சான், பாசமலர், பாவ பிரிவினை, பாலும் பலமும், பார்த்தால் பசி தீரும், தர்மம் தலையாட்டு படத்துக்கு பேர் வச்சான். இப்ப எப்படி படத்துக்கு பேர் வைக்கிறான், களவாணி, மிளகா, கடலை மிட்டாய், குலுக்கி, தேக்கலமா போ, சாத்திரமாவா, போட்டு கட்டிங்க, அவனுக்கு 18 எனக்கு 16. ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் சங்கிலி முந்திரி கதாபாத்திர, ஒரு பொண்டாட்டி கும்பிட்டு சொல்றான். அது மாதிரி இருக்கிறான். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் மாயா, அடுத்த வர மாயா வைப்பான். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் ஏன்டா தலையில என்ன வைக்கிறேன் வாங்கி ஊத்தி விடுறான்.
ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், இவனுக்கு தண்ணியில கண்டம், அடுத்த வாரம் வைப்பான் இவனுக்கு சுடுதண்ணியில கண்டம் பேர் வச்சாலும் வைப்பான். படம் பேர் மாறிடுச்சு, நடிகை பேரும் அதெல்லாம் எங்கடா படம் எடுத்தாங்க, திட்டவண்டி கடவுள் என்ன வச்சுட்டாங்க. ஒரு காலத்துல படம் பேர் படம் பேர் சரி, ஒரு காலத்துல நடிகைக்கு எப்படி பேர் வச்சாங்க, கல்லகத்து பைங்கி சரோஜா, நாட்டிய பேரொழி பத்மினி, புன்னகை அரசி விஜயா, நடிகர் திலகம் சாவித்திரி. அந்த பேரை நம்ம பிள்ளைகளுக்கு வச்சு கூப்பிட்டோம், வா விஜயா வா சாவித்திரி. இன்னைக்கு வந்து நடிகைக்கு அவளுக்கு ஒழுங்கா பேர் வச்சிருக்காங்க, அந்த பேரை நம்ம பிள்ளைங்க வச்சு கூப்பிட முடியுமா? ஒருத்தருக்கு பேர் வச்சுட்டா கடிசுவா மோத்துவாங்க, எவ்வளவு போட்டு சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். எப்படி பேர் வச்சுக்குவா, கடிசுவா வரையா கடிசுவா வருது. ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சுட்டா ரிச்சா கம்போ பாத்தியா, ஒரு கூட 3 பேர் வச்சிருக்கான், பேர் 3 வச்சிருக்கு. எப்படி கூப்பிடுவா, ரிச்சா ரிச்சா ரிச்சா, அவ அம்மா ஹொங்கோ 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 ஹொங்கோ, திருவிழா பாத்தியா பாத்தியா கூப்பிடுவான். படப்பேர் மாறிடுச்சு, நடிகை பேர் மாறிடுச்சு, பாடல்களும் மாறிடுச்சு, வாழ்க்கை முறைகளும் மாறிடுச்சு அப்படின்னு புலம்பி தீர்த்திருக்காரு மஞ்சுநாதன். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமிக்கு முன்பாக பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள்.